ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் டு கோட்மேக்ஸ் டெக்னாலஜி. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்விக்கி டுட்டோரியலோட பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் வெட்டல்மெண்ட் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோஸில் வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ் போன வீடியோவில் வந்து நம்ம பார்ட் 5ல வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா லைக் ஃபுட் ஃபுட் கார்டு தான் மேக் பண்ணலான்னு இருந்தோம். பட் இருந்தாலும் வந்து நம்ம அந்த இமேஜஸ்லாம் வந்து லோட் பண்ணுறத பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த ஃபுட் கார்டு ஓகேவா? ஸோ இது இப்போ இந்த ஸ்விக்கியில் பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நெக்ஸ்ட்டு அது என்ன கேட்டகரியோ அது எல்லாமே லிஸ்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் வந்து நம்ம இந்த இடத்துலையும் பண்ண போகிறோம். அண்ட் இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பீஸா கிளிக் பண்ணால் பீஸாவோட எல்லா ஃபுட்டும் வரணும். அண்ட் பிரியாணியும் கிளிக் பண்ணால் பிரியாணியோட டிஷ்ஷஸ் அண்ட் வெஜ்ஜு இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இதை தான் பண்ண போகிறோம். அண்ட் இதுக்கு வந்து என்ன அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரவுட் கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஜாங்கோவில் ரவுட் எப்பயும் போகிறோம் என்னென்னா யூஆர்எல்ஸில் போயிட்டு கிரியேட் பண்ண வேண்டியதான். அண்டு யூஆர்எல்ஸ் ஓகே இங்கே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த யூஆர்எல்ஸில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பாத் ஓகேவா பாத் அப்படி கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த பாத்தில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃபுட்ஸு ஓகேவா ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நேம் ஓகேவா ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து வியூஸ் டாட் ஃபுட் வியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகேவா? நேம் இப்போதைக்கு நேம் வேணாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபுட் வியூக்கு வந்து நம்ம ஒரு இதை க்ரியேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ வியூஸில் ஓகே டெஃப் அண்டு ஃபுட் வியூ ஓகேவா கரெக்டாக தானே? ஓகே ஃபுட் வியூவில் ரெக்வஸ்ட்டு அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நேம் ஒன்று ஸ்ட்ரிங்கில் வாங்குவோம் இல்லையா? ஸோ அதை வந்து எடுத்துக்கணும். ஸோ நேம் ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல ஃபுட்டை தானே இது பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஃபுட்டோட இதை வந்து இம்போர்ட் பண்ணோம். ஓகேவா? ஃபுட் கேட்டகரி ஹோட்டலு அண்டு ஃபுட்டு ஓகேவா? ஸோ ஃபுட்டை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். டேட்டா பேஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ஃபுட்டை வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த இதெல்லாமே வந்து நான் பழைய டுட்டோரியல்ஸில் போட்டிருப்பேன். ஓகேவா? ஸோ எதுக்காக வந்து யூஆர்எல்ஸ் இந்த மாதிரி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வியூஸில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஜாங்கோவோட டுட்டோரியல்ஸில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஓகேவா? ப்ரீஃபாக. ஸோ பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஓகேவா? ஸோ அப்போ தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது புரியும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ வேரியபிளில் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் ஃபுட் டாட் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் கெட்டில் சாரி நேம் ஈக்குவல் டு நேம். ஓகேவா? சாரி நேம் ஈக்குவல் டு நேமு. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? இது ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்காக பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபுட்ஸு ஓகேவா? ஓகே ஃபுட்ஸு ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இது வந்து எதையும் ரிட்டர்ன் பண்ணல. ஓகேவா? ஸோ எதுவும் ரிட்டர்ன் பண்ணல. மேபி ரிட்டர்னில் இப்போதைக்கு வேணால் ஒரு இங்கே இங்கே ஓகே டெம்ப்ளேட்ஸில் வந்து ஒரு
ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக ஒரு ஃபைல் மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ என்னென்னா ஃபுட் பேஜ் அப்படின்னு சொல்லி .html ஓகேவா. ஓகே இதில் ஸோ இதில் சிம்பிளாக ஃபுட் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஸோ இது வந்து சும்மா சாம்பிளுக்காக வச்சுக்கேன் ஓகேவா. அண்ட் இந்த இடத்துல ரெண்டரில் ரெக்வஸ்ட்டு கமா நெக்ஸ்ட் வந்து அந்த இது ஓகேவா. ஸோ அது வந்து என்னென்னா ஃபுட் ஃபுட் பேஜ் .html ஓகேவா. ஓகே தானே. ஓகே ஃபுட் பேஜ் .html ஓகே ஓகே ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து நம்ம இங்கே க்ரியேட் பண்ணியாச்சு, அதாவது ரவுட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். பட் இதை கிளிக் பண்ணால் அந்த ரவுட்டுக்கு போகணும் ஓகேவா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஹோட்டல் அது இல்லை எங்கே இருக்குது இதோட இது ஓகேவா. இந்த இந்த லேஅவுட்டை நம்ம போடணும் ஓகேவா. ஸோ அந்த லேஅவுட் வந்து எதுனா ஹோட்டல் பேஜ் கார்ட் இதுவா இல்லை இது இல்லை கேட்டகரி லேஅவுட் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஆங்கர் டேக்கை கொடுக்க போகிறோம் ஓகேவா. ஸோ ஆங்கர் டேக்கில் ஹெச்ரெஃப் அண்டு நெக்ஸ்ட்டு கீழே ஒரு க்ளோஸ் ஆங்கர் டேக் ஓகேவா. ஓகே அண்ட் இந்த ஆங்கர் டேக்கில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அண்ட் இந்த யூஆர்எல் பார்த்துக்கோங்க ஓகேவா. யூஆர்எல் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்ஸு ஓகேவா. ஸோ இந்த இடத்துல ஃபுட்ஸு அண்ட் ஸ்லாஷில் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம், ஸ்ட்ரிங்கில் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோமா. ஸோ நேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதோட நேம். ஸோ டபுள் கர்லி பிரேசிஸ் போட்டு டேட்டா டாட் நேம் ஓகேவா. ஓகே இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். ஓகே இப்போ கிளிக் பண்ணால் போகுது. ஃபுட் query does not matching ஓகே நேம் ஓகே ஃபுட் மேட்சிங் query does not exist வருது. ஓகே பட் நமக்கு ஆனால் அந்த இது அதாவது என்னன்னா query வந்து ஒர்க் ஆகலைன்னு வருது. ஓகே சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேம் இல்லைன்னா வந்து இதை கொடுத்துக்கலாம். ஓகே இல்லைன்னா நேம் ஐடி வந்து ஃபஸ்ட்டு கெட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஐடி வந்து கொடுத்து பார்க்கலாம், ஒர்க் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக வந்து ஓகே திருப்பி வேணா ரீஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே இந்த இடத்துல கெட்டில் ஓகே ஓகே இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே பீஸா ஒரு நிமிஷம் அதே மாதிரி இந்த இடத்துலையும் மாற்றணும் இல்லையா. ஸோ எங்கடா அது கேட்டகரி லேஅவுட் டேட்டா டாட் ஐடி ஓகே 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 cannot unpack இது நான் cannot
கரெக்டாக தானே இருக்கு. என்ன ப்ராப்ளம்? கெட் டாட் ஐடியா இல்லையே, கரெக்டு தானே? ஆப்ஜெக்ட் டாட் contains okay. ஓகே. ஸோ கைஸ், எரர் என்ன அப்படின்னா இந்த இடத்துல எரர்னு சொல்ல முடியாது. லைக் எப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுறோம். என்ன அப்படின்னா இந்த இதில் வந்து இப்போ ஒரு நிமிஷம் நான் மாடல்ஸை வந்து ஓப்பன் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ மாடல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நேம். ஸோ ஃபஸ்ட்டு தடவை நம்ம நேம்னு கொடுத்ததுனால லைக் வரல. கரெக்டாக நேம்னு கொடுத்ததுனால வரல. ஏன் அப்படின்னா ஃபுட்டில் உள்ள ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஒவ்வொரு நேம்ஸ் இருக்கும். ஓகேவா? பட் இதில் வந்து கேட்டகரியோட நேம் தான் நம்ம எடுக்கிறோம். கரெக்டாக? ஓகேவா? ஸோ ஃபுட் கேட்டகரி இங்கே இருக்குது. ஸோ இதோட நேமை வச்சு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். அப்படின்றப்ப இது வந்து ஃபுட்டோட கேட்டகரி நேமு. பட் இங்கே வந்து ஃபுட்டோட நேம். ஓகேவா? ஸோ நேம்னு நம்ம வந்து பார்க்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அதனால தான் அந்த இது ஒர்க் ஆகல. இப்போ நம்ம வந்து இதுக்கு இப்போ ஃபுட்டோட இதை வச்சு எப்படி நம்ம அந்த ஃபுட்டை எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கேட்டகரி கொடுத்துருக்கோம் இல்லையா, ஃபாரின் கீ. ஸோ இதை மேட்ச் பண்ணி தான் எடுக்கணும். அப்போ அந்த இடத்துல இது நேம்னு போட்டதுக்கு பதிலாக கேட்டகரி ஈக்குவல் டு அப்படின்னு போடணும். ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து ஐடியை தான் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அதனால தான் அந்த ஐடியை மாற்றிருக்கோம். ஏன் அப்படின்னா இதில் வந்து டைரெக்டாக ஐடி மட்டும்தான் வந்து உட்காந்துருக்கும். ஓகேவா? ஃபாரின் கீ மெத்தடில் இங்கே வந்து ஐடி மட்டும்தான் வந்து இங்கே லாக் ஆகிருக்கும். ஓகேவா? இந்த ஃபுட்டோட ஐடி லாக் ஆகிருக்கும். அண்ட் அந்த ஐடியை வச்சு அதுக்குள்ளே உள்ள டேட்டாவை நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ டைரெக்டாக டேட்டா வந்து இங்கே உட்காந்துருக்காது. அண்ட் அந்த டேட்டாவோட ஐடி தான் வந்து இங்கே இடத்துல உட்காந்துருக்கும். அப்படின்றப்ப நம்ம கேட்டகரியை மேட்ச் பண்ணுறதுக்கு அதோட ஐடியை பாஸ் பண்ணி அந்த ஐடியை வச்சு தான் நம்ம கெட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஃபில்டர். ஓகேவா? ஸோ இந்த ஃபில்டர் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஃபில்டர் மெத்தடும் யூஸ் பண்ணலாம், கெட் மெத்தடும் யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் இதில் வந்து ஓகே, இது வந்து என்ன கேட்டகரியா? ஸோ இந்த கேட்டகரியில் நான் இந்த ஐடி. ஓகேவா? ஐடியை கொடுக்குறேன். ஓகேவா? ஃபில்டரில் கேட்டகரி ஈக்குவல் டு ஐடி அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதை வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரியும் வந்துடும். அண்ட் ஒரு தடவை நான் ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ஸோ பீஸா கிளிக் பண்ணேன்னா ஓகே. ஏ கண்டெய்ன்ஸா? ஏ கண்டெய்ன்ஸ். ஓ, நான் சேவ் பண்ணலையா? ஆமாம். ஓகே ஓகே ஓகே. சேவ் பண்ணாதனால முன்னாடி இருந்த எரர் அப்படியே இருந்திருக்கு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல சேவ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ சேவ் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? திருப்பி ஒரு தடவை கூட ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பீஸா கிளிக் பண்ணோன்னா எனக்கு லே அவுட் வந்துச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இதில் போய் பிரிண்டில் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 5 ஆப்ஜெக்ட்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது மூலயமா ஒரு 5 டேட்டா வந்திருக்கு. 5 சாரி 5 6 அப்படி சொல்லி ஒரு 2 இது வந்திருக்கு. ஓகே. 2 டேட்டா வந்து இந்த பீஸா கேட்டகரியில் இருக்க போதா. ஸோ அது வந்து வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபுட் பேஜை வந்து எப்பயும் போல் நம்ம அந்த இண்டெக்ஸ் ஃபைலில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இதில் இருக்கிறதே அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் திருப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெஸ்டாரண்ட்ஸுக்கு பதிலாக ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிடலாம். ஓகேவா? ஓகே, ஃபுட்ஸ். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம இதோட என்ன பண்ணலாம் அப்படின்னா
லைக் இதோட நேம் ஓகேவா? எனக்கு அந்த நேம் வேணும் இல்லையா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், யூஆர்எல்ல போயிட்டு ஸோ இன்னொரு ஸ்லாஷ் ஒன்று அடிக்கிறேன் ஓகேவா? இதில் வந்து ஸ்ப்ரிங்கில் எனக்கு வந்து நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன் ஓகேவா? ஸோ இது மூலயமா நான் வந்து அந்த நேம் எடுத்துக்கிறேன் ஓகேவா? ஸோ இது கொடுக்குறப்ப இந்த இடத்துலையும் ஒரு இது அடிக்கணும். ஸோ இந்த இடத்துல இல்லைன்னா எரர் அடிக்கும் ஓகேவா? ஸோ இது எல்லாமே யூஆர்எல் பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ டீட்டெயிலாக போட்டிருக்கேன் கைஸ். யூஆர்எல் வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஓகேவா? ஸோ நேம் எடுத்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இது எல்லாத்தையும் கொடுக்கணுமா? ஸோ இதில் வந்து ஃபுட்டு அப்படின்றதுல அந்த நேம் ஓகேவா? ஃபுட் அப்படின்றதுல நேம் நான் கொடுத்துட்றேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஃபுட்ஸு ஓகேவா? ஃபுட்ஸ் ஓகேவா? ஃபுட்ஸில் வந்து இந்த ஃபுட்ஸை கொடுத்துடலாம் ஓகேவா? ஓகே ஓகே அவ்வளோதான் இது. அண்ட் நெக்ஸ்ட்டு நான் வந்து இப்போ போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹோட்டல் சாரி ஃபுட் பேஜ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்னென்னா இதை சேஞ்ச் பண்ணிடுறேன் ஓகேவா? டபுள் கர்லி பிரேசிஸில் ஃபுட்டு ஓகேவா? ஸோ நம்ம செலக்ட் பண்ண ஃபுட்டு வந்துடும் ஓகேவா? அண்ட் இந்த கார்டு லேஅவுட்டை எனக்கு தெரிஞ்சு எடுத்துடலாம். ஓகே அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபுட்டுக்கு வந்து ஒரு கார்டு கிரியேட் பண்ணும் இல்லையா? ஸோ நான் ஃபுட்டுக்கு வந்து ஒரு கார்டு கிரியேட் பண்ணிடுறேன். நியூ ஃபைலில் வந்து ஃபுட் கார்டு அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிடுறேன் ஓகேவா? .html ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து இப்போ மேபி நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா ஓகே இப்போ நம்ம வந்து இதில் பார்த்தோம்னா லைக் சேம் அதே மாதிரி தான் இருக்குது. இதில் இருக்க மாதிரியே தான் இருக்குது. ஸோ இந்த இது மாதிரியே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஹோட்டல் கார்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஹோட்டல் கார்டு இங்கே இருக்குது. ஸோ இந்த ஹோட்டல் கார்டுன்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை அப்படியே நான் வந்து எடுத்துக்கிறேன் ஓகேவா? இதை காப்பி பண்ணி நான் அப்படியே இந்த ஃபுட் கார்ட்லேயும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா? ஓகே ஓகே அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதோட இதை மட்டும் மாற்றிக்கணும் ஓகேவா? ஓகே இதோட டேட்டாஸை மட்டும் நான் இப்போ சேஞ்ச் பண்ணணும்யா. ஓகே ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து எப்பயும் போல் நம்ம வந்து ஒரு ஃபார் லூப்பில் கொடுக்கணும் இல்லையா? ஓகே இப்படி அந்த ஃபார் லூப் வந்து நம்ம இந்த இடத்துல கொடுத்துடலாம். ஃபார் லூப் இல்லை இல்லை இங்கே வராது. ஓகே நம்ம வந்து இதை இன்க்ளூட் பண்ணிடலாம் ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த இதை வந்து இன்க்ளூட் பண்ணிடுறேன் ஓகேவா? இன்க்ளூட்ல ஓகே /. ஓகே இந்த இது வந்து எங்கே இருக்குன்னா ./கார்ட்ஸில் கார்ட்ஸ் ஸ்லாஷ் ஃபுட் கார்டு HTML ஓகேவா? ஓகே ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து கார்டில் வந்து ஒரு ஃபார் லூப் வந்து போட வேண்டியதான் ஓகேவா? ஃபார் லூப்பில் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு அந்த பர்சன்டேஜ் ஆட் பண்ணிட்டு ஃபார் ஐ இன் ஃபுட்ஸ் ஓகேவா அப்படின்னு சொல்லி போட்டுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து திருப்பி இன்னொரு பர்சன்டேஜில் என் ஃபார் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா? அண்ட் இதுக்கு நடுவில் நம்ம இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா? ஓகே ஓகே அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல எஸ்ஆர்சிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இமேஜுக்கு பதிலாக i. மாடல்ஸுங்க மாடல்ஸில் என்ன நேம் கொடுத்துருக்கோன்னு தெரில ஓகேவா? ஸோ அதை கொடுத்துடலாம்.
ஸோ மாடல்ஸில் ஃபுட் ஐஎம்ஜி ஓகேவா. ஸோ ஃபுட் ஐஎம்ஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ ஃபுட் ஐஎம்ஜி டாட் யூஆர்எல் ஓகேவா. ஓகே அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஐ டாட் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அண்ட் இந்த இடத்துல ஐ டாட் நேம் அண்ட் நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஐ டாட் ரேட்டிங்கு ஓகே ரேட்டிங்கு அண்டு நெக்ஸ்ட் வந்து என்ன ஹோட்டல் நேம் கேட்டகரி இதெல்லாம் இருக்குது. ஓகே இப்போதைக்கு நம்ம வந்து இதை இது பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா. ஓகே ஸோ சேவ் பண்ணியாச்சு அண்ட் இதில் இன்க்ளூட் பண்ணியாச்சு ஓகேவா. கரெக்டு தானே. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. ஓகே ஸோ பீஸா கிளிக் பண்ணோம்னா ஓகே யூஆர்எல் கான்ஃபிகரேஷன் ஓகே 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 யூஆர்எல் நம்ம சேஞ்ச் பண்ணோம் இல்லையா. ஸோ இதுக்கேற்றாப்படி நம்ம அந்த இங்கடா கார்ட்ஸ் அந்த கேட்டகரி லே அவுட் இருக்கு இல்லையா அதுலேயே நம்ம செட் பண்ணோம். ஓகே கேட்டகரி லே அவுட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து டபுள் டேட்டா டாட் நேம் ஓகேவா. ஓகே ஓகே அவ்வளோதான். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பீஸா அப்படின்றதுல வந்துருக்கு. ஸோ இந்த லே அவுட் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து அதை மாற்றிடலாம் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே இப்போ இதில் வந்து என்னென்னா இந்த இடத்துல ஃப்ளக்ஸ் ஓகே இதுதான் நினைக்கிறேன். சாரி இந்த இது இல்லை அது ஹோட்டல் ஃபுட் கார்டு இது. ஸோ இது வந்து இது ரெண்டும் ஒரு இது இது ரெண்டும் ஒரு இது பட் ஆனால் ஃப்ளெக்ஸில் இருக்குது ஓகேவா. ஸோ இது வெளியில் இருக்கிறது ஃப்ளெக்ஸில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா இது ரெண்டையும் ஒரு டேபிளில் காப்பி பண்ணி போட்டுறேன் ஓகேவா. ஓகே அண்ட் இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ கரெக்டாக இருக்குது. அண்ட் பேடிங் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஓகேவா. ஸோ மார்ஜின் பேடிங் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். மார்ஜின் வந்து ஒரு 5 கொடுக்குறேன் ஓகேவா. ஓகே ஓகே பீஸா வந்துருச்சா. அண்ட் நெக்ஸ்ட்டு அண்ட் இதுக்கப்புறம் வந்து என்னன்னா வேற என்ன நெக்ஸ்ட் வந்து ஹோட்டல் நேம் அதை கொடுக்கணும் இல்லையா. ஸோ ஹோட்டல் நேம் வந்து இந்த மாடல்ஸுங்க மாடல்ஸ் ஓகே கேட்டகரி ஹோட்டல் நேம் ஓகே ஐ டாட் ஹோட்டல் நேம் ஓகேவா. ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா ஹோட்டலோட நேம் வந்துருச்சு டாமினோஸ் இது கேஎஃப்சி. அண்ட் நெக்ஸ்ட் இதை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இதில் வந்து கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் ஓகேவா. ஸோ அதில் இருக்க மாதிரி ஒரு ஸ்லேட் 100 நெக்ஸ்ட்டு இந்த கிரே இருக்கு இல்லையா. ஸோ இந்த கிரேயையும் நான் வந்து குறைச்சிட்றேன் 600. நான் வந்து ரொம்ப டார்க்காக தேவையே இல்லை இதுக்கு ஓகேவா. ஓகே
24 20 32 வேணா கொடுத்துக்கிட்டோம் டாப் ஓகேவா ஓகே ஓகே அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஓகே மார்ஜின் மட்டும் ஆட் பண்ணிக்குவோம் MT4 ஓகேவா ஓகே ஓகே மார்ஜின் மட்டும் ஆட் பண்ணியாச்சு அண்ட் சீஸ் பீஸா இது இருக்கு ஓகே அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதோட இதை சைஸை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா எங்கடா டெக்ஸ்ட் வந்து ஒரு எஸ்எம் பதிலாக ஒரு எல்ஜி வைக்கிறேன் ஓகேவா இன்னும் பெருசாக தெரியணுன்றக்கா ஓகேவா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச சீஸ் பீஸா ஹாட் ஸ்பைசி பீஸா அப்படின்னு சொல்லி வந்துருச்சு ஓகேவா அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னா நம்ம என்ன பண்ணலாம் ஓகே மேபி எல்லாம் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது இருக்கா என்ன மாடல்ஸில் பார்ப்போம் ஓகேவா ஸோ மாடல்ஸில் வந்து ஃபுட்ஸ் ஃபுட்ஸ் லிங்க்கு ஓகே இது வந்து இமேஜுக்காக கொடுத்தது அண்ட் காம்போ ஓகேவா ஓகே இப்போ காம்போ வந்து இது பண்ணுவோம் ஓகேவா ஸோ என்ன அப்படின்னா நான் இந்த இடத்துல வந்து என்ன காம்போன்றது வந்து நான் இதில் கொடுத்துருக்கேன் ஓகேவா பூலியனில் ஓகேவா ஸோ இந்த இடத்துல வந்து நான் காம்போவுக்கு வந்து எங்கே கொடுக்கலாம் மேபி இந்த 25% ப்ரீ புக்கிங் இருக்கு இல்லையா ஸோ இதை நம்ம வந்து மாற்றிட்டு காம்போ மாற்றிக்கலாம் ஓகே காம்போ ஆஃபர் அவைலபிள் ஓகேவா ஸோ காம்போ ஆஃபர் அவைலபிள் அப்படின்னு சொல்லி வச்சாச்சு அண்ட் இதுக்கு வந்து எங்கடா க்ரீனுக்கு பதிலாக நான் என்ன கொடுக்குறேன்னா ரெட்டு ஓகேவா ஏன்னா ரெட்டு கொடுத்தா தான் காம்போக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றக்காக ரெட்டுன்னு கொடுக்குறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாக்கா அண்ட் இதை வந்து நான் இப்போ வந்து காம்போ ஆஃபருக்கு ஏற்றாப்படி மாற்றணும் ஓகேவா ஸோ ஏன்னா இதை வந்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதில் வந்து அட்மின் பேனல் ஓப்பன் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ நான் இப்போதைக்கு அந்த காம்போ ஆஃபர் எதுவுமே கொடுக்கல ஓகேவா அப்படின்றப்ப ஓகே சரி நெக்ஸ்ட் வந்து ஓகே ஃபுட்ஸ் இங்கே இருக்கா க்ளோஸ் ஓகே ஓகே இப்போ இதில் சீஸ் பீஸா இது இருக்கா காம்போ ஓகே காம்போன்னு சொல்லி கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட் வேற ஏதாவது கூட கொடுப்போம் ஹாட் ஸ்பைஸ் பீஸா பன்னீர் ஃப்ரை சிக்கன் ஓகே ஃப்ரைட் சிக்கன் வேணால் அது காம்போ கொடுப்போம் ஆல்ரெடி கொடுத்துருக்கா சரி ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து இதையும் கொடுத்துருவோம் ஓகே ஓகே இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம இங்கே ஒரு கண்டிஷனும் ஆட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ எனக்கு வந்து இது எல்லா நேரமே காட்டக்கூடாது கரெக்டாக ஸோ இது எல்லா நேரமும் காட்டக்கூடாது அதனால நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல வந்து இது ஃபுல்லாத்தையும் அப்படியே எடுத்துட்டு ஒரு இஃப் கிளாஸ் எழுத போகிறேன் ஓகேவா ஸோ இஃப் கிளாஸ்க்கும் சேம் அதே தான் கர்லி பிரேசிஸ் ஓகே இஃப் இஃப் ஒரு நிமிஷம் அது இதுன்னா காம்போ ஓகேவா இஃப் காம்போவா இருந்துச்சுன்னா வரணும் இல்லைன்னா
என்டிஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஓகேவா? என்டிஃப். ஓகே ஓகே. அண்ட் முக்கியமான ஒன்று விட்டாச்சு, என்ன அப்படின்னா ப்ரைஸ். ஓகேவா? ஸோ இதில் ப்ரைஸ் நான் கொடுத்துருக்கேனா இல்லையா? ஓகே கைஸ், முக்கியமான ஒரு இது வந்து என்னன்னா ப்ரைஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ணவே இல்லை நம்ம மாடல்ஸில். ஓகே 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 ஓகே. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து டிஃபால்ட் போட்டு கூட மாற்றிக்கலாம் அதாவது மாடல்ஸ். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம இதை பார்க்கலாம். இப்போதான் பார்க்குறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம அந்த இது வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. சீஸ் பீஸா இஃப் காம்போ ஹாட் ஸ்பைஸ் சீஸ் பீஸா. ஹாட் ஸ்பைஸ் பீஸாவுக்கு தானே போட்டேன் சீஸ் பீஸா. ஓகே. டால ஒரு நிமிஷம் சேவ் பண்ணிட்டேனா? ஆமாம். ஓகே. இந்த இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்கோன்னா டிஃபால்ட்டு 0 1 வந்து ஷோ பண்ண சொல்லியிருக்கோம். ஓகே, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. மேபி ஒரு நிமிஷம் நம்ம அதை இதை பார்ப்போம். சரி ஓகே. கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஃபார் லூப்பில் ஐட்ரேட் பண்ணுறோம்ல, அப்படின்றப்ப காம்போ அப்படின்றத நம்ம இங்கே கொடுக்க முடியாது கைஸ். அதுக்கு பதிலாக ஐ டாட் காம்போ. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ டாட் ஹோட்டல் நேமு ஐ டாட் நேமு அப்படின்னு சொல்லி தானே கொடுத்துருக்கோம். ஸோ சேம் அதே மாதிரி தான் ஐ டாட் காம்போ அப்படின்னு சொல்லி தான் கொடுக்கணும். ஸோ அதான் மிஸ்டேக் போல. ஓகே. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்ல. ஓகேவா? ஓகே, இதோட ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சீஸ் பீஸா மட்டும் காம்போ அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிரியாணி. ஓகே, பிரியாணியில் 4 இருக்குது அண்ட் இதில் வந்து ஒன்று அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி வருது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீல்ஸில் ஒன்றுமே போடல போல். ஓகே, வெஜ்ஜு. ஓகே, ஸோ சூப்லேயும் எதுவும் போடல போல. ஐஸ்கிரீம் இதுலேயும் டேட்டா இல்லை. ஓகே கைஸ், டேட்டா பார்த்தீங்கன்னா நான் கம்மியாக தான் போட்டிருந்தேன். ஓகேவா? ஸோ அதனால் வந்து ஒரு சில இதில் இருக்காது. கேஎஃப்சிலே இருக்குது. ஓகே, கேஎஃப்சியில் போட்டால் அந்த ஃப்ரைடு இது. ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் கைஸ். நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து எப்படி இந்த ஃபுட்டோட இது டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை நான் வந்து கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இப்போ ஒரு கம்யூனிட்டியில் ஒரு போஸ்ட் போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா நம்ம வந்து ஆப் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ அதில் வந்து எந்த இது வந்து உங்களுக்கு விஷ். ஓகேவா? உங்களுக்கு எது வந்து லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை எது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன். ஸோ மறக்காமல் வந்து நீங்கள் அதை வந்து சொல்லுங்கள் கைஸ். ஏன்னா இந்த 3 ஆப் டெவலப்மெண்ட்டில் எது வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து ஆப் டெவலப்மெண்ட்டில் போகலாம் ஃப்ரேம் ஒர்க் லைக். ஓகேவா? அப்படின்றத மறக்காமல் வந்து நீங்கள் அதில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கைஸ். மறக்காமல் ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸோ நம்ம நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பை கைஸ்.